11 பந்துகளில் அரை சதம் அடித்த வைபவ் சூரியவன்சி இலங்கை ஏ அணிக்கு 322 ரன்களுக்கு நிர்ணயம். அதாவது இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டியில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக இந்தியா ஏ அணி வீரர் வைபவ் சூரியவன்சி 11 பந்துகளில் அரை சதம் அடித்தார். இதன் மூலம் லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில் அதிவேக அரை சதம் அடித்த என்கிற சாதனையை அவர் படைத்துள்ளார். இந்தியா, இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் ஏ அணிகள் மோதும் முத்தரப்பு தொடர் இலங்கையில் நடைபெற்று வருகிறது. லீக் சுற்று முடிவில் முதல் 2 இடங்களை பிடித்த இந்தியா மற்றும் இலங்கை ஏ அணிகள் டம்புல்லா சர்வதேச மைதானத்தில் நடைபெற்று இறுதிப் போட்டியில் விளையாடுகின்றன. டாஸ் வென்ற இலங்கை ஏ அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இந்திய ஏ அணி சார்பில் ஃப்ரியான்ஸ் ஆர்யா மற்றும் வைபவ் சூரியவன்சி ஆகிய இரு தொடக்க வீரர்களாக களமிறங்கினர். தொடக்கம் முதலே அதிரடி காட்டிய வைபவ் சூரியவன்சி முதல் ஓவரில் தான் சந்தித்த முதல் 2 பந்துகளையும் பவுண்டரி ஆக்கினார். அதன் பின்னர் 3ஆம் ஓவரில் மீண்டும் ஸ்ட்ரைக் எடுத்து சூரியவன்சி முதல் பந்தை பவுண்டரிக்கும் அடுத்த 2 பந்துகளை சிக்ஸருக்கும் விளாசினார். இலங்கை வீரர் முகமது சிரான்சி வீசிய 3வது ஓவரில் மற்றும் 2 பவுண்டரியில் 2 சிக்ஸர்கள் என 26 ரன்களை அவர் விளாசினார். 4வது ஓவரில் அடுத்தடுத்து பவுண்டரிகளை மற்றும் 2 சிக்ஸர்களையும் விரட்டிய வைபவ் சூரியவன்சி 11 பந்துகளில் தனது அரசத்தை பூர்த்தி செய்தார். வைபவ் சூரியவன்சி தான் சந்தித்த முதல் 11 பந்துகளில் ஒரு டாட் பால் மட்டுமே பெற்றிருந்தார். இதன் மூலம் லிஸ்ட் ஏ கிரிக்கெட் போட்டிகளில் அதிவேக அரை சதம் அடித்தவர் என்ற புதிய உலக சாதனையை வைபவ் சூரியவன்சி படைத்துள்ளார். இதற்கு முன்பாக 2026ஆம் ஆண்டில் இலங்கையை சேர்ந்த கௌசல்ய வீரர்தான் 12 பந்துகளில் அரை சதம் அடித்ததே உலக சாதனையாக இருந்தது. அதன் பிறகும் ரன் வேகத்தை சிறிதும் குறைக்காமல் விளையாடிய வைபவ் சூரியவன்சி 21 பந்துகளில் 94 ரன்களில் விளாசிய நிலையில் எதிர்பாராத விதமாக ஆட்டமிழந்தார். 9வது ஓவரில் 5வது பந்தில் சூரியவன்சி ஆட்டமிழந்த போது இந்திய ஏ அணியின் ஸ்கோர் 132 ரன்னாக இருந்தது. வைபவ் சூரியவன்சி 10 பவுண்டரிகளும் 8 சிக்ஸர்களும் விளாசியிருந்தார். நன்றி. சப்ஸ்கிரைப் செய்வோம்.